அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து உள்ளாட்சி அமைப்பு அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். பாலிட்டியில் வந்து உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உள்ளாட்சி அமைப்பு இது நம்ம எந்தெந்த புக்கில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். 6th புக்கில் கொடுத்துருக்காங்க. 6th, அடுத்தது 9th, அடுத்து 11th பாலிட்டி. நான் மூணையுமே சேர்த்தே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து கொடுத்துட்றேன். 6th, 9th, 11th மூணுமே. ஆனால் இதில் அதிகமான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 6th, 9th ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 6th, 9th கண்டென்ட் தான் இருக்கும். 11th ஒரு முக்கியமானது எல்லாமே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு உள்ளாட்சி அமைப்புக்கான பின்னணி எப்படியெல்லாம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மௌரியர் காலத்திலேயே உள்ளாட்சி அமைப்புக்கான ஆவணங்கள் இருந்திருக்கும். உள்ளாட்சி அமைப்புனா வேறு ஒன்றும் இல்லை, கிராமப்புறங்கள் தங்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையுமே அதிகாரத்தோடு பெறுதல். கிராமங்கள் தங்களுக்கு தேவையான உரிமைகளை, தங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அதிகாரமாக, பணிவோடையோ அந்த மாதிரி இல்லை, என்னோட உரிமை அப்படின்ற மாதிரி அதிகாரத்தோடையே அவங்க வந்து பெறலாம். அதான் உள் ஆட்சி. தங்களுக்கே வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தங்களுக்குள்ளே தலைவர், உறுப்பினர் அப்படின்ற பேரில் ஆட்சி பண்ணிக்கிறாங்க. அதுதான் உள்ளாட்சி. இது மௌரியர் காலத்திலே இருந்ததாக சொல்கிறாங்க. மௌரியர் காலத்திலே இதற்கான ஆவணங்கள் கிடைத்துள்ளது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர் காலத்திலே இருந்திருக்கும். பிற்கால சோழர் காலத்தில் அதுவும் பர்டிகுலராக இரண்டாம் பராந்தக சோழன் காலத்தில் பராந்தக சோழன் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கல்வெட்டு கிடச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டில் பிற்கால சோழர் காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு முறை இருந்ததாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உள்ளாட்சியில் வந்து அப்போ எப்படி ஓட்டெடுப்புலாம் நடந்திருக்கும் அப்படின்னா வாக்கெடுப்பு வந்து குடை ஓலை முறையில் நடந்திருக்கும். குடை ஓலை முறையில் உள்ளாட்சியில் தேர்தல் நடைபெற்றதாக தலைவர்களை தேர்வு செய்ததாக இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு சொல்கிறது. பிற்கால சோழர்களில் அதுவும் இந்த காஞ்சிபுரம் உத்திரமேரூர் கல்வெட்டு எந்த சோழ மன்னனோட காலம் அப்படின்னா இரண்டாம் பராந்தக சோழன் காலத்து கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா சோழர் காலத்தில் உள்ளாட்சி அமைப்பில் தேர்தல் மூலம் தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டன. உள்ளாட்சி அமைப்புக்கு தலைவர் குடை ஓலை முறை மூலம் தேர்வு செய்யப்பட்டன அப்படின்றத சொல்லுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இடையில வந்து கொஞ்சம் காலம் வந்து என்ன இருந்திருக்காது அப்படின்னா ரொம்ப பிரபலமாக இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படின்றது இருந்திருக்காது. அதன் பிறகு மீண்டும் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அறியப்படும் ரிப்பன் பிரபு ஆட்சி செய்கிற டைமில் 1882 உள்ளாட்சி அமைப்புக்கான ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. உள்ளாட்சி அமைப்பிற்கான ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணியிருப்பார், உள்ளாட்சி அமைப்பை அறிமுகம் செஞ்சிருப்பார் 1882. அதனால தான் இவரவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த அளவுக்கு ஒரு பிரிட்டிஷை வந்து நம்ம ஏன் வந்து பாராட்டுறோம், இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் தான், இவரை ஏன் நம்ம இந்த அளவுக்கு பாராட்டுறோம் அப்படின்னா இவர் கொண்டுட்டு வந்து அந்த உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செஞ்ச அந்த முறை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு சுதந்திர சுவையவே ஏற்படுத்தியிருக்கோம். அப்போ வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து உள்ளாட்சி முறையை வந்து அறிமுகம் செஞ்சிருப்பார். உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா நம்மளே வந்து ஆட்சி பண்ணிக்கிறது, நமக்குள்ளே ஒரு தலைவரை நம்ம செலக்ட் பண்ணுறது, ஒரு உறுப்பினருக்கு நம்மளே வந்து செலக்ட் பண்ணி அந்த உறுப்பினர்கள் எல்லாம் தலைவர்களை செலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நமக்குள்ளேயே நம்ம பண்ணிக்கிட்டோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோன்றுது அப்படின்னா நமக்கு வந்து ஏன் நம்ம பிரிட்டிஷ் கீழே இருக்கணும், நம்ம இந்தியாவை நம்மளே ஆட்சி பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு எண்ணமும் ஏற்படுவதற்கு காரணமே வந்து ரிப்பன் கொண்டு வர அந்த உள்ளாட்சி அமைப்பிற்கான தீர்மானத்தின் அடிப்படையில் தான் மக்களுக்கு இந்த சுதந்திர எண்ணம் வந்து தோன்றுகிறது. அதனால தான் ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னே சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா அதிகாரமிக்க அந்த பதவிக்கு என்ன பண்ணுவார்னா தேர்ந்தெடுத்து கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் மக்களை தேர்வு செய்து அவங்களுக்கு அதிகாரம் கொண்டவங்களாக மாற்றி அவங்களவே வந்து அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை ஆட்சி பண்ண சொல்லியிருப்பார். இந்த மாதிரி பல தீர்மானம் இவர் பல ஸ்டெப்பு வந்து எடுத்து வச்சுருப்பார். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒன்றுனா உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்வு செய்தல் மூலம் மக்களை தேர்வு செய்து அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அதிகாரம் கொடுத்து அவங்களே ஆட்சி பண்ணுற மாதிரி இவர் வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க இவங்களோட ஆட்சியில். ஓகே, அடுத்தது அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா 7வது அட்டவணையில் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் 3 பட்டியல் இருக்கும். அதில் மாநில பட்டியலில் உள்ளாட்சி அமைப்பு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்பு எந்த பட்டியலில் உள்ளதுன்னா மாநில பட்டியலில் உள்ளது. அதுக்கப்புறம் விதி 40
இது பகுதி 4ல் இருக்கும். பகுதி 4ல் விதி 40ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராம பஞ்சாயத்து பற்றி சொல்லியிருப்பாங்க. அதான் கிராமங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்க வேண்டும், அதிக நிதி ஒதுக்க வேண்டும், மாநிலத்தின் கீழ் அதிகமான நிதிகள் யாருக்கு ஒதுக்கணும், கிராமங்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விதி 40 வந்து குறிப்பிடும். கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்கிற விதி எப்படின்னா விதி 40. விதி 40 மகாத்மா காந்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொல்லியிருப்பார். இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னே காந்தி வந்து குறிப்பிட்டிருப்பார். வேறு என்னெல்லாம் சொல்லியிருப்பார் அப்படின்னா வேறு ஒரு முக்கியமான ஒன்று சொல்லியிருப்பார். கிராம சுயராஜ்யம் என்ற எனது கருத்து அருகாமையில் வாழ்வோரின் முக்கிய விருப்பங்களுக்கான சுதந்திரம் மற்ற இதர சார்பு தேவைப்படுவதால் சார்பு தன்மையும் கொண்ட முழுமையான குடியரசு கொண்டதாக கிராம சுயராஜ்யம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அந்த முழு சுதந்திரத்தோட முழுமையான ஒரு குடியரசோட எது இருக்கணும் அப்படின்னா கிராமங்கள் இருக்கணும். முழுமையான ஒரு சுதந்திரத்தோட எது இருக்கணும் அப்படின்னா கிராமங்கள் இருக்கணும். கிராம சுயராஜ்யம் பற்றி கனவு கண்டிருப்பார். கிராம சுயராஜ்யம் பற்றி கனவு கண்டவர் தான் மகாத்மா காந்தி. ஓகே, அடுத்தது 1 by 1 வந்து எப்படி லாஸ்ட்டு தான் வந்து 1992 தான் வந்து பார்த்திங்கன்னா 92 93 தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் நகராட்சி சட்டமே வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கான போராட்டங்கள் இங்கே 1952லேருந்தே போராட்டம் நடந்திருக்கும். 1 by 1 வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கமிட்டியாக வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கமிட்டியும் என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1952 சமூக அபிவிருத்தி திட்டம். அடுத்து 53 தேசிய நீட்டிப்பு சேவை. இந்த 2 சட்டங்கள் வந்திருக்கும். தேசிய நீட்டிப்பு சேவை இந்த 2ஐ பற்றி ஆய்வு செய்வதற்காக தான் பல்வந்த்ராம் மேத்தா குழு வந்திருக்கும். பல்வந்த்ராம் மேத்தா குழு பார்த்திங்க அப்படின்னா பல்வந்த்ராம் மேத்தா குழு வந்து 1957 இந்த சமூக அபிவிருத்தி திட்டம் தேசிய நீட்டிப்பு சேவை இதை பற்றி ஆய்வு செய்வதற்காக பல்வந்த்ராம் மேத்தா குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957 அமைக்கப்பட்டதா இந்த கமிட்டி. ஓகே, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்களோட பரிந்துரை வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்தை ஏற்படுத்தலாம். 3 அடுக்கு பஞ்சாயத்துனா என்னென்னா கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து, அடுத்தது பஞ்சாயத்து சமிதி, ஜில்லா பரிஷத். இந்த பல்வந்த்ராம் மேத்தா குழு 1957 ஜனவரியில் அமைக்கப்பட்டிருக்கும். 1957 ஜனவரியில் அமைக்கப்பட்டிருக்கும். இதோட பரிந்துரை 3 அடுக்கு பஞ்சாயத்து. அதுதான் என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து கிராம பஞ்சாயத்து, அடுத்து பஞ்சாயத்து சமிதி, அடுத்தது ஜில்லா பரிஷத் அப்படின்ற மாதிரி 3 அடுக்கு. ஓகே, இந்த முறையை வந்து அதே மாதிரி இன்னொரு பரிந்துரை முக்கியமான ஒரு பரிந்துரை வழங்கியிருக்கோம். என்ன அப்படின்னா கிராமப்புறங்களுக்கு அதிகமான வளங்களை ஒதுக்கீடு செய்யுங்க. இந்த 3 அமைப்பு 3 அடுக்கு சொல்கிறாங்களா இவங்களுக்கு வந்து அதிகமான வளங்களை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை ஃபஸ்ட்டு வந்து எந்த மாநிலம் ஏற்றுக்கொண்டது அப்படின்னா ராஜஸ்தான். 1959 அக்டோபர் 2ஆம் தேதி ஜவஹர்லால் நேரு அப்போதைய பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களால் 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை வந்து இங்கே வந்து தொடங்கப்பட்டிருக்கும். எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் நகவூர் மாவட்டம். அதே ஆண்டு அதன் பிறகு 1959 ஆந்திராவிலையும் இது வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் 1959 அக்டோபர் 2 நகவூர் மாவட்டத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்த பஞ்சாயத்து ராஜ் 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறை தொடங்கப்பட்டது. 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் முறை 1959 அக்டோபர் 2ஆம் தேதி ராஜஸ்தான் நகபூர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1959 ஆந்திராவிலும் இது வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசோக் மேத்தா கமிட்டி வந்து பார்க்க போகிறோம். இது 1977 இயர் பார்க்கும்போதே தெரியுது. 1977 மொராஜி தேசாய் ஆட்சி பண்ணியிருப்பார். 1977 to 1980 ஒரு 3 வருஷம் தான் இருந்திருப்பார். ஆட்சியை கலைச்சிருவாங்க. அடுத்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து வந்துடுவாங்க. இந்திரா காந்தி அம்மையார் வந்து அதனை தொடர்ந்து 80 வந்துடுவாங்க. இந்த 3 வருஷம் தான் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ பிரதமர் மொராஜி தேசாய் இருக்கும்போதில் தான் இந்த அசோக் மேத்தா கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த அசோக் மேத்தா கமிட்டி உள்ளாட்சி அமைப்பு தொடர்பாக 132 பரிந்துரை வழங்கிடுவாங்க. 1 இல்லை 2 இல்லை 132 பரிந்துரை வழங்கியிருப்பாங்க. ஒன்று கூட என்ன பண்ணலை, அதை ஆட்சியை கலைச்சிருவாங்க. அதனால் இவங்களோட எதுவுமே வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காது. அவ்வளோதான். அந்த 132 பரிந்துரைகளில் முக்கியமான சில பரிந்துரை பார்க்கலாம். 2 அடுக்கு பஞ்சாயத்தாக சொல்லியிருப்பாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து வேணால் 2 அடுக்கு பஞ்சாயத்து. ஒன்று வந்து ஜில்லா பரிஷத், அடுத்தது மண்டல பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி 2 அடுக்கு பஞ்சாயத்து போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பரிந்துரை 2 அடுக்கு. அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்களோடது முக்கியமானது நிறையா இருக்கும்.
தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம் வேணும். மாநில தேர்தல் ஆணையம் வேணும். அந்த மாநில தேர்தல் ஆணையம் தான் என்ன பண்ணணும்? இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும். மாநில தேர்தல் ஆணையத்தை தொடங்குங்க. அந்த மாநில தேர்தல் ஆணையம் தான் என்ன பண்ணணும்? உள்ளாட்சி அமைப்பை உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும் அப்படின்றதையும் அசோக் மேத்தா சொல்லியிருப்பாங்க. அசோக் மேத்தா சொன்ன பல பரிந்துரைகள் தற்போது நடைமுறையில் இருக்குது. ஓகேவா? அது என்ன காரணம்னா, இப்போ நீங்கள் நினைக்கலாம், அதை தான் 1977 அந்த ஆட்சியவே கலைச்சிட்டாங்களே, அப்புறம் எப்படி அசோக் மேத்தா கமிட்டி சொன்னதை இப்போ நடைமுறையில் இருக்குன்னா, அதன் பிறகு நிறையா கமிட்டி வந்திருக்கும். அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, அசோக் மேத்தா கமிட்டி சொன்ன நிறைய பரிந்துரைகளை அவங்களும் திரும்ப திரும்ப கொடுப்பாங்க. அப்போ திரும்ப திரும்ப அந்த பரிந்துரைகள் வரும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதை நடைமுறைப்படுத்திடுவாங்க. ஓகே, அசோக் மேத்தா சொன்னதில் மாநில தேர்தல் ஆணையம் 1. 2வது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்குங்க. பஞ்சாயத்துக்கு அரசியல் அமைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். அரசியல் அமைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். இப்போ வழங்கிட்டாங்கல்ல 1992 73வது சட்டத்திருத்தம், 74வது சட்டத்திருத்தத்தின்படி 11வது அட்டவணை, 12வது அட்டவணை, 9வது பகுதி, 9A பகுதியில் இருக்குது. அதான் அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கிட்டாங்க. அந்த பரிந்துரையை ஃபஸ்ட்டு சொன்னதும் யார் அப்படின்னா அசோக் மேத்தா கமிட்டி தான். அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா இடஒதுக்கீடு வழங்குங்க. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பட்டியல் இனத்தவருக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். வழங்குறாங்க. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் அந்த உள்ளாட்சி அமைப்புகளில் எந்த பட்டியலினத்தவர் அதிகமாக இருக்காங்களா, பழங்குடியினர் அதிகமாக இருக்காங்களா, தாழ்த்தப்பட்டவங்க அதிகமாக இருக்காங்களா, யார் அதிகமாக இருக்காங்களோ மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுக்கு தான் சீட்டு வழங்குறாங்க. அதான் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் அசோக் மேத்தா கமிட்டி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேறு அவங்க சொன்ன முக்கியமான பரிந்துரைனா இதை சொல்லலாம். அந்த 2 அடுக்கு பஞ்சாயத்து சொல்லலாம், மாநில தேர்தல் ஆணையம் சொல்லலாம், அரசியல் அங்கீகாரம் சொல்லலாம், இடஒதுக்கீடு சொல்லலாம். ஓகே, அடுத்தது பார்க்க போகிறது ஜிவிகே ராவ் கமிட்டி. ஜிவிகே ராவ் கமிட்டி பார்த்திங்கன்னா 1985 இந்த குழுவை ஏற்படுத்தி 1986 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. இந்த குழு அமைக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1985 ஜிவிகே ராவ் கமிட்டி. ஜிவிகே ராவ் கமிட்டி இவங்களோட பரிந்துரையும் முக்கியமானது. ஆனால் நமக்கு புக்கில் இவங்களோட பரிந்துரை எதுவும் கொடுக்கல. கமிட்டி இந்த வருஷம் அப்படின்றத மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கமிட்டி இந்த வருஷம் அப்படின்றத மட்டும் கொடுத்துட்டு வேறு எதுவுமே இவங்க கொடுக்கல. ஓகே, அடுத்தது நம்ம பார்த்துடலாம். முக்கியமான பரிந்துரை எதுவும் இல்லை. அடுத்தது எல்எம் சிங்வி. இவங்களோட முக்கியமான பரிந்துரை நிறையா இருக்கும். எல்எம் சிங்வி பார்த்திங்கன்னா 1986 இந்த குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். எல்எம் சிங்வி இவங்களும் முக்கியமான ஒரு பரிந்துரை வழங்குவாங்க. பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்குங்க. அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும். பஞ்சாயத்து அமைப்பிற்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும். இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப பண்ண பரிந்துரை தான் தற்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரசியலமைப்பு அங்கீகாரமே வழங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த அரசியலமைப்பு அங்கீகாரம் பற்றி ஃபஸ்ட்டு சொன்னது அசோக் மேத்தா கமிட்டி 1977 சொல்லிட்டாங்க. பஞ்சாயத்து ராஜுக்கு நீங்கள் அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை வழங்கினாங்க. அதன் பிறகு இப்போ எல்எம் சிங்வி கமிட்டி 1986 அதே பரிந்துரை கொடுக்குறாங்க. அரசியலமைப்பு அங்கீகாரத்தை நீங்கள் வழங்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒன்றா சொல்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜுக்கு அதிக நிதி வளங்களை ஒதுக்குங்க. அதிக நிதி வளங்களை ஒதுக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் பல்வந்த்ராவ் மேத்தா கமிட்டியும் சொல்லியிருப்பாங்க. வளங்கள் அதிகமாக பஞ்சாயத்துகளுக்கு அந்த 3 அடுக்கு பஞ்சாயத்தை சொல்லிவிட்டு அந்த அமைப்புகளுக்கு அதிகமான வளங்கள் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் எல்எம் சிங்வி என்ன சொல்லுவாங்கன்னா நிதி வளங்களை ஒதுக்குங்க. அதிக அளவு நிதி வளங்களை ஒதுக்குங்க அப்படின்ற 2 முக்கியமான பரிந்துரையை எல்எம் சிங்வி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது துங்கோன் குழுன்னு சொல்லுவாங்க. துங்கோன் குழு 1988 வந்திருக்கும். இந்த துங்கோன் குழு அதே தான் சொல்லும். அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்குங்க. பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் நீங்கள் வழங்கியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு பரிந்துரையை துங்கோன் குழுவும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு 5 ஆண்டு பதவி காலத்தில் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு 5 ஆண்டு பதவி காலம் கொடுங்க அப்படின்றதையும் துங்கோன் குழு சொல்லியிருக்கோம். பஞ்சாயத்து ராஜில் நம்ம தேர்வு செய்கிற தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு 5 ஆண்டு பதவி காலம் வேண்டும் அப்படின்றதையும் துங்கோன் குழு தான் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தா யாருமே பதவி காலம் பற்றி சொல்லலை. துங்கோன் குழு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதவி காலம் பற்றியும் பேசியிருக்காங்க. 5 ஆண்டு அவங்களோட பணிக்காலம் இருக்க வேண்டும். 2வது அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். பஞ்சாயத்து ராஜுக்கு அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னும் நிறையா சொல்லியிருக்காங்க. நமக்கு முக்கியமானது இதுவே போதும். அதே மாதிரி நிதி ஆணையம் ஏற்படுத்துங்க. நிதி ஆணையம் ஏற்படுத்துங்க.
அசோக் மேத்தா பார்த்தோம், தேர்தல் ஆணையம் ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநிலத்திற்கென்று தனியாக நிதி ஆணையம் ஏற்படுத்தி அந்த நிதி ஆணையத்தின் கீழ் உள்ளாட்சி அமைப்பிற்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக நிதி ஆணையத்தை பற்றியும் துங்கோன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. நிதி ஆணையம் பற்றி துங்கோன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே. அடுத்தது காட்கில் கமிட்டி, அதே ஆண்டு தான். காட்கில் குழுவும் பார்த்திங்கன்னா 1988. இவங்க பார்த்திங்கன்னா அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. இவங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 அடுக்கு பஞ்சாயத்தாக சொல்லியிருப்பாங்க. 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை தான் வேணும், உள்ளாட்சி அமைப்புகளில் 3 அடுக்கு பஞ்சாயத்து வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பஞ்சாயத்து ராஜோட பதவிக்காலம் பணிக்காலம் 5 ஆண்டுகள். இதே தான் இவங்களும் சொன்னாங்க. துங்கோனும் வந்து 5 ஆண்டுகள் பதவிக்காலம் இருக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் அவங்களோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இருக்கப்பட வேண்டும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லியிருப்பாங்க. இடஒதுக்கீடு பார்த்தா அசோக் மேத்தா கமிட்டி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களும் இடஒதுக்கீடு வழங்குங்க அப்படின்னு காட்கில் குழு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, வரி வரியை விதிக்கிறதும் அவங்களே, வசூலிப்பதும் அவங்களே, முழுவதும் அந்த உள்ளாட்சி அமைப்புகள்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம். என்ன அப்படின்னா, கிராம ஊராட்சி தான் அந்த பஞ்சாயத்தில் 3 அடுக்கு இருக்கும். ஒன்று வந்து கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சின்னு. அதில் கிராம ஊராட்சி தான் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது. அதை தான் இவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. காட்கில் வந்து 1988 என்ன சொல்லிட்டாங்கன்னா, பஞ்சாயத்தை பொறுத்தளவு, உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தளவு முழுவதும் விதிக்கிறதும் அவங்க தான், வாங்குறதும் அவங்க தான். வரியை பொறுத்தளவு விதிப்பது, வசூலிப்பது அனைத்தும் அவங்ககிட்டே விட்டுருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாநில நிதி ஆணையத்தை அமைங்க, நிதி ஆணையம் வேணும். அவங்க தங்களுக்கு நிதிகள் வழங்குவதற்கு மாநில நிதி ஆணையத்தை அமைத்து மாநில நிதி ஆணையம் அதிகளவு நிதியை கிராமங்களுக்கு வழங்க வேண்டும், உள்ளாட்சிகளுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாநில நிதி ஆணையம் வேண்டும், மாநில தேர்தல் ஆணையம் வேண்டும். இந்த தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை நடத்தப்பட வேண்டும். காட்கில் நிறைய பரிந்துரை வழங்கியிருக்காங்க. ஆனால் காட்கில் வழங்கின அனைத்து பரிந்துரைகளுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. காட்கில் பாருங்களேன், நிதி ஆணையம் வேணும்டாங்க, இருக்குது. தேர்தல் ஆணையம் வேணும்டாங்க, அதுவும் இருக்குது. 3 அடுக்கு பஞ்சாயத்து அதுவும் இருக்குது. 5 ஆண்டு பதவிக்காலம் அதுதான் இருக்குது. இடஒதுக்கீடு வழங்குறாங்க. இடஒதுக்கீடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழங்குறாங்க. ஓகே. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்கிற பரிந்துரையை தான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், இப்படி சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. 1985, 86, 88 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்போ தான் அரசியலமைப்பு அங்கீகாரம் வந்திருக்கும் அப்படின்னா 1989 ராஜீவ் காந்தி அப்போது பிரதமராக இருந்திருப்பார். பிரைம் மினிஸ்டராக யார் இருந்தா அப்படின்னா ராஜீவ் காந்தி இருந்திருப்பார். அப்போது இருக்கும்போது பார்த்திங்கன்னா 64வது திருத்த சட்டம், 65வது திருத்த சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பிற்கு அங்கீகாரம் வழங்குறதுக்கான மசோதாவை பாஸ் பண்ணிடுவாங்க. 64வது திருத்த சட்டம், 65வது திருத்த சட்டத்தின்படி பில்லை பாஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் லோக்சபாவில் நிறைவேற்றம் பண்ணுவாங்க. ஏன்னா லோக்சபாவோட தலைவராக தானே பிரதமர் இருந்திருப்பார். அதனால் ஈஸியாக லோக்சபாவில் நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. ஆனால் ராஜ்யசபாவில் என்ன பண்ண முடியல, நிறைவேற்றம் செய்ய முடியல. அதன் பிறகு இது 89 கதை. 89ல் 64வது திருத்த சட்டம், 65வது திருத்த சட்டத்தின்படி பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. பட் ஃபெயிலியர் ஆகுது ராஜ்யசபாவில். அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த வருஷமே பிரதமர் மாறுறாரு. விபி சிங் வந்து 1990 வராரு. அவரும் முயற்சி பண்ணுறாரு. அவரும் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் கொண்டு வருவார், ராஜ்யசபாவில் கொண்டு வருவார்னு நினைக்கிறேன். ஆனால் லோக்சபாவை அப்போ கலைச்சிருவாங்க. லோக்சபாவை அந்த கலைச்சதுனால அவராலையும் நிறைவேற்றம் செய்ய முடியாது. அதுவும் ஃபெயிலியர். 1990 விபி சிங்கும் முயற்சி பண்ணுவார், அதை முடியாது. அதன் பிறகு வந்தவர் தான் நரசிம்மராவ் பிரதமராக இருப்பார். நரசிம்மராவ் பிரதமர் ஆகும்போது இதை ஓகே பண்ணிடுவாங்க. நரசிம்மராவ் பிரதமராகி 1992 கொண்டு வந்து அந்த 73வது திருத்த சட்டம் மற்றும் 74வது திருத்த சட்டத்தின்படி கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 20 1993 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. ஆனால் நடைமுறைக்கு வந்தது 1993 ஒரு 4 நாளைக்கு அப்புறம் ஏப்ரல் 24 நடைமுறைக்கு வந்திருக்கும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வந்து 20 1993, ஆனால் நடைமுறைக்கு வந்தது 93 ஏப்ரல் 24. அதனால தான் அந்த 24 என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறாங்க. தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுவதற்கு காரணம் வந்து இது நடைமுறைக்கு வந்ததான். அரசியலமைப்பு அங்கீகாரத்தோட நடைமுறைக்கு பஞ்சாயத்து ராஜ் வந்துடும். அவ்வளோதான். ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம். இது ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின் ஏரியா எல்லாமே இது கொஸ்டின் ஏரியா தான். இது ரொம்பவே முக்கியமானது. நம்ம தமிழ்நாட்டோட பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து பார்க்க போகிறோம்.
தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1994 தான் கொண்டு வருவாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்து 94 தான் வந்திருக்கும். 1994. அதோட அந்த சட்டத்தின் கீழ் சிறப்பம்சம்னா 3 அடுக்கு அமைப்பு. நம்ம தமிழகத்தில் 3 அடுக்கு தான் இருக்குது. கிராமங்களில் பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து அப்படின்றதில் கிராம ஊராட்சி இருக்கும். அதான் ரொம்ப கிராமங்களில் கிராம ஊராட்சி இருக்கும். அந்த கிராம ஊராட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஊராட்சி ஒன்றியம் இருக்கும். அதுக்கு மேலே மாவட்ட ஊராட்சி, இதான் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். பஞ்சாயத்து நகராட்சின்னு 2 இருக்கும். ஓகே, இதில் 3 அடுக்கு அமைப்பு ஃபஸ்ட்டு சொன்னது. அடுத்து கிராம சபை. கிராம சபை தற்போது பார்த்திங்கன்னா 6 தடவை நடக்குது கிராம சபை. அதையும் இந்த தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 தான் அதை சொல்லியிருக்கோம். கிராம சபை செயல்பட வேண்டும் கிராமங்களில் அப்படின்னு. அதே மாதிரி பஞ்சாயத்துகளுக்கு ஏற்ப பஞ்சாயத்துகளுக்கு நிதி ஒதுக்குவதற்கு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி ஒதுக்குவதற்கு மாநில தேர்தல் ஆணையம். அடுத்தது மாநில தேர்தல் ஆணையம் வந்து எலெக்ஷன் நடத்த, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்த எலெக்ஷன் ஆணையம். அடுத்தது எலெக்ஷன் கமிட்டி, தேர்தல் ஆணையம். அடுத்தது வந்து நிதி ஆணையம் பணம் ஒதுக்கிறதுக்காக, ஒதுக்கீடு செய்வதற்காக நிதி ஆணையம். அடுத்தது என்ன அப்படின்னா, மக்கள் தொகைக்கு ஏற்ப எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு. எஸ்சி எஸ்டி தாழ்த்தப்பட்டோர் எல்லாருக்குமே தான், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர் அனைவருக்குமே மக்கள் தொகையில் எந்த உள்ளாட்சி, எந்த பகுதிகளில், எந்த கிராமங்களில் எந்த மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு, மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி. அதுவும் நம்ம தமிழ்நாடு இந்த 1994 சட்டம் வந்து சொல்லியிருக்கோம். 1994 சட்டம் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் சொல்லியிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா, பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒன்று. பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்றத தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு இப்போ வந்து 2016 50% வழங்குறாங்க. 2016 பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு 2016 வழங்குறாங்க. சட்ட திருத்தம் பண்ணி 50% வழங்குறாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 2011 33% வழங்கியிருப்பாங்க. 2011 ஸ்டார்டிங்லேயே 33% வழங்கியிருப்பாங்க. 33% வழங்கியிருப்பாங்க. இந்த சட்டம் வரும்போதே 1994 சிறப்பம்சம் இருக்குல்ல, அதுலேயே 33% வழங்கியிருப்பாங்க. 2016 அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 50% மாற்றிட்டாங்க. பெண்களுக்கான இடஒதுக்கீடு, அதான் 3ல் 1 பங்கு 33% ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. இப்போ 2016 தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் 50% வழங்குறாங்க பெண்களுக்கு. அடுத்தது மாவட்ட திட்டக்குழு. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு மாவட்ட திட்டக்குழு, அதோட வளர்ச்சிக்காக மாவட்ட திட்டக்குழுவை வந்து ஏற்படுத்துகிறாங்க. ஓகே, முக்கியமான ஒன்று. இந்த சட்டத்தின் கீழே இந்த 7 சிறப்பம்சங்களும் ரொம்ப முக்கியம். இப்போது நம்ம தமிழகத்தில் செயல்படுற அந்த ஊராட்சி அரசாங்கம், அதான் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம், இன்னொன்று நகராட்சின்னு சொல்லுவோம். இதை வந்து பஞ்சாயத்து, அடுத்தது நகராட்சி. அடுத்தது நகராட்சி. இப்போ பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 அடுக்காக இருக்கும். தமிழகத்தில் ரொம்ப கீழே கொஞ்சம் கம்மியான மக்கள் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா கிராம ஊராட்சி. வெறும் 500 மக்கள் தான் இருப்பாங்க, 500க்கும் மேற்பட்ட மக்கள். அதுதான் வந்து கிராம ஊராட்சி. சின்ன கிராமம், அதான் கிராம ஊராட்சி. 500க்கும் மேற்பட்ட மக்கள். அது கொஞ்சம் இன்னும் அதிகம் அப்படின்னா ஊராட்சி ஒன்றியம். இந்த கிராம ஊராட்சி எல்லாம் சேர்ந்தது தான் ஊராட்சி ஒன்றியம். அதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஊராட்சி இருக்கும். அது ஒன்றையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராம ஊராட்சி பார்த்திங்கன்னா கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு. வெறும் 500 மக்கள் தான் இருப்பாங்க. கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு தான் கிராம ஊராட்சி. 500க்கும் மேற்பட்டோர். இதில் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இருப்பாங்க. தலைவர் மற்றும் உறுப்பினர் 2 பேருக்குமே மக்கள் நேரடி தேர்தல் மூலம் இவங்களை தேர்வு செய்வாங்க. தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இவர்களோட பதவிக்காலம் 5 ஆண்டு. இந்த கிராம ஊராட்சியில் மட்டும்தான் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, தலைவருக்கும் மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க, உறுப்பினருக்கும் மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நகராட்சியிலலாம் பார்க்கும்போது உறுப்பினருக்கு மட்டும்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. உறுப்பினர்கள் தங்களுள் ஒருவரை தலைவராக தேர்வு செய்வாங்க. ஆனால் கிராம ஊராட்சியில் மட்டும்
2 பேருக்குமே நம்ம தான் ஓட்டு போடுவோம். தலைவராக இருந்தாலும் சரி, உறுப்பினராக இருந்தாலும் சரி, 2 பேருக்குமே ஓட்டு போடுறது நேரடியாக மக்கள் தான் ஓட்டு போடுவோம். அவங்களோட பதவிக்காலம் 5 ஆண்டு. இங்கே எல்லாமே சரியாக நடக்குதா? மக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்குறாங்களா? மக்களுக்கு தேவையான தெருவிளக்கு இருக்கா? மக்களுக்கு தேவையான ரோடு போடுறாங்களா? மக்களுக்கு தேவையான வேறு என்ன இருக்குது? கிராமப்புறங்களில் பால்வாடி, அந்த அங்கன்வாடி மையம் சரியாக செயல்படுதா? அந்த மாதிரி நிறையா கிராமப்புறங்களில் நிறையா சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்க்குற ஆய்வாளர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர் தான். கிராமப்புறங்களில் கிராம ஊராட்சி, இது வந்து கிராமங்களில் செயல்படும் உள்ளாட்சி அமைப்பு தான் கிராம ஊராட்சி. 500க்கு மேற்பட்ட மக்களை கொண்ட ஒரு பகுதியாக கிராம ஊராட்சி இருக்கும். இதில் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நேரடியாக தேர்வு செய்வாங்க. மக்களே தேர்வு செய்வாங்க. தலைவருக்கும் ஓட்டு போடுறாங்க, உறுப்பினருக்கும் ஓட்டு போடுறாங்க. 5 ஆண்டுகள் இவங்களோட பதவிக்காலம். இங்கே எல்லாமே சரியாக நடக்குதான்னு ஆய்வு பண்ணுறது யாருன்னா மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர். அடுத்து இவங்கள பாருங்கள். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வேலை, அந்த இப்போ பார்த்தோம்ல, இந்த தலைவர் உறுப்பினர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு என்ன வேலை? தலைவராக இருக்கிறதே வேலையா, உறுப்பினராக இருக்கிறதான் வேலையானா இல்லை. இவங்களோட கிராம ஊராட்சியோட செயல்பாடு குடிநீர் வழங்குதல், எல்லா மக்களுக்கும் குடிநீர் வழங்குதல், தெருவிளக்கு எரியுதா இல்லை உடஞ்சி போச்சா, பீஸ் போயிடுச்சா அப்படின்றத பார்க்குறது, ரோடு குண்டும் குழியுமா இருக்கா அதை பார்க்குறது, அதுக்கப்புறம் கிராம நூலகம் இருக்குது, அங்கே லைட் இருக்கா, ஃபேன் இருக்கா, அங்கே புக்கு இருக்கா ஃபஸ்ட்டு அப்படின்றத பார்ப்பாங்க. அதன் பிறகு வந்து அந்த சின்ன சின்ன பாலங்கள், கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாலம் இருக்கும், அதை வந்து பராமரிப்பாங்க. பெரிய பாலம் இல்லை, சின்ன சின்ன பாலங்களை வந்து பராமரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்ட பர்மிஷன் வழங்குவாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுப்பு வீடு, கவர்மெண்ட்லேருந்து தொகுப்பு வீடு வழங்குவாங்கள்ல, அதை வந்து கட்டி கொடுப்பாங்க. தெருக்களை சுத்தம் பண்ணுறது, குப்பையாக இருந்துச்சுன்னா அதை வந்து துப்புரவு பணியாளர்கள் மூலம் சுத்தம் பண்ணுறது. அதுக்கப்புறம் சுடுகாடை பராமரிக்கிறது, சுடுகாடு இருக்கா அப்படின்றத பார்த்து அதை வந்து பராமரிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து அந்த பொது கழிப்பிட வசதியை பராமரிக்கிறது. இதெல்லாம் இவங்களோட முக்கியமான வேலை. சரி, ஓகே. இவங்களுக்கு எப்படியெல்லாம் வருவாய் வருது அப்படின்றத பார்க்கலாம். எப்படியெல்லாம் இவங்களுக்கு இன்கம் கிடைக்கிது? ஒன்று சொத்து வரி, அடுத்தது தொழில் வரி, அடுத்தது வீட்டு வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், நிலவரி, அடுத்தது கடைகள் மீது விதிக்கப்படும் வரி. இந்த வரிகளின் மூலம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கான வருவாயை அவங்களே விதிப்பாங்க, அவங்களே வாங்கிக்கிடுவாங்க. இதுதான் பார்த்தோம், அங்கேயே பார்த்தோம். ஒரு கமிட்டி வந்து பரிந்துரை பண்ணியிருந்தாங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். அவங்களே வரி விதிக்கணும், அவங்களே வந்து என்ன பண்ணிக்கிறணும், வாங்கிக்கிறணும். காட்கில் கமிட்டி பார்த்திங்கன்னா இதுதான். காட்கில் கமிட்டி 1988 இதை தான் சொன்னாங்க. கிராமங்களை பொறுத்தளவு அவங்க வரி விதிக்கிறதும் அவங்க தான், வாங்குறதும் அவங்களா இருக்கணும் அப்படின்னு பரிந்துரை வழங்கியிருப்பாங்க. அதுதான் இப்போ செயல்படுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம், கிராம ஊராட்சி பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சொத்து வரி, தொழில் வரி, வீட்டு வரி, குடிநீர் இணைப்புக்கான கட்டணம், இது எல்லாமே அவங்களே விதித்து அவங்களே வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அவங்களே கிராமங்கள்லேயே வரி வந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க. இதோட ஆய்வாளர் யார் அப்படின்னா இவர் தான், கலெக்டர் தான், மாவட்ட ஆட்சியர். ஓகேவா? இது அவர் தான் முக்கியமான ஒன்று. ஆய்வாளராக இங்கே மாவட்ட ஆட்சியர் மட்டும்தான் செயல்படுவார். அடுத்தது கிராம சபை கூட்டம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 4 நாட்கள் நடந்தது, இப்போ 6 நாட்கள் நடக்குது. என்னென்ன அப்படின்னா ஜனவரி 26 தெரியும் நமக்கு, மே 1 தொழிலாளர் தினம், ஆகஸ்ட் 15 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நவம்பர் 1 உள்ளாட்சி தினம், மார்ச் 22 தண்ணீர் தினம். இந்த தினங்களில் இப்போ பார்த்திங்கன்னா கிராம சபை நடக்கும். இந்த கிராம சபை நடக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1994. ஆனால் உள்ளாட்சி அமைப்பு படிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான், கொஞ்சம் கஷ்டம்தான். பாலிட்டியை பொறுத்தளவே உள்ளாட்சி அமைப்பு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? பாலிட்டியில் கொஞ்சம் அப்படின்னா இதுதான். ஆனால் இது பெரிய, நான் வந்து நோட்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக எடுக்கிற நோட்ஸே 4-5 பக்கம் இருக்குது. கொஞ்சம் நிறையா தான் இருக்கும், ஹெவியாக தான் இருக்கும். படித்து தான் ஆகணும். இதில் வந்து அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 4 அளவில் இதில் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க 2 கொஸ்டின், திரும்ப இதிலேருந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே. இதில் வந்து 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் கிராம சபை கிராமங்களில் நடைபெற வேண்டும் அப்படின்றத இது வந்து சொல்லுது. ஸோ ஓகே. அதே மாதிரி இந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை இருக்கிறதுல வரி வசூல் பண்ணுறது யார் அப்படின்னா இவங்க மட்டும்தான். 3 அடுக்கு சொன்னேன்னா, ஒன்று வந்து கிராம ஊராட்சி, அடுத்தது ஊராட்சி ஒன்றியம், அடுத்தது மாவட்ட ஊராட்சி. இதில் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது இவங்க மட்டும்தான். கிராம ஊராட்சி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா வரியை வந்து கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது.
வரி விதிக்கும் அதிகாரம் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. முக்கியமான ஒரு கொஸ்டின். வரி விதிக்கும் அதிகாரம் 3 அடுக்கு சொன்னேன். ஒன்று வந்து கிராம ஊராட்சி, அடுத்தது வந்து ஊராட்சி ஒன்றியம். 1 பை 1 பார்ப்போம். ஊராட்சி ஒன்றியம், அடுத்து மாவட்ட ஊராட்சி. இதில் வரி விதிக்கும் அதிகாரம் கிராம ஊராட்சிக்கு மட்டுமே உண்டு. அடுத்தது 2வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊராட்சி ஒன்றியம். இதில் உறுப்பினருக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு போடுவோம். தலைவருக்கு உறுப்பினர்கள் சேர்ந்து தலைவர்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தளவு ஊராட்சி ஒன்றிய மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உறுப்பினருக்கு மட்டும்தான் நேரடியாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்கிறாங்க. தலைவர்களை உறுப்பினர்கள் எல்லாருமே சேர்ந்து செலக்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே. அங்கே கிராம ஊராட்சியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆய்வாளர் அப்படின்னு மாவட்ட ஆட்சியரை மட்டும்தான் பார்த்தோம். இங்கே என்ன பார்க்குறோம்னா மாவட்ட ஆட்சியரும் இருப்பார், திட்ட அலுவலர் இருப்பார், வட்டார வளர்ச்சி அலுவலர் இருப்பார். 3 பேர் இங்கே இருப்பாங்க. சம்மந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலரும் இருப்பார், திட்ட அலுவலர் இருப்பார், மாவட்ட ஆட்சியர் இருப்பாங்க. இந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஊராட்சி ஒன்றியங்களில் அனைத்து வேலைகளும், அந்த தெருவிளக்கு, நூலகம், பூங்கா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது எல்லாமே சரியாக செயல்படுது அப்படின்றத மாவட்ட ஆட்சியர், திட்ட அலுவலர், வட்டார வளர்ச்சி அலுவலர் இவங்க 3 பேருமே இங்கே வந்து பார்ப்பாங்க. இந்த ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தளவு நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் தான். ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அலுவலர், இது புக் பேக்கில் இருக்க ஒரு கொஸ்டின் தான். ஊராட்சி ஒன்றியத்தோட நிர்வாக அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலர். நிர்வாக அலுவலராக செயல்படுபவர் யார் அப்படின்னா இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் தான். ஓகே, அடுத்தது நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 22 ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. 22 ஊராட்சி ஒன்றியம் எங்கே இருக்குது அப்படின்னா அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம் விழுப்புரம் மாவட்டம் 22 இருக்குது. ரொம்ப குறைவான ஊராட்சி ஒன்றியம் பார்த்தோம்னா நீலகிரி மற்றும் பெரம்பூரில் 4 ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்குது. 4 தான் இருக்குது. ஊராட்சி ஒன்றியத்தை பொறுத்தளவு உறுப்பினருக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு போடணும். அங்கே ஆய்வாளர்கள் 3 பேர். அதில் நிர்வாக அலுவலராக யார் இருக்கா அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலர் இருக்கார். அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியம் வந்து விழுப்புரம், ரொம்ப குறைவானது நீலகிரி, பெரம்பலூர் 4 தான். அடுத்து 3வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவட்ட ஊராட்சி பார்க்க போகிறோம். மாவட்ட ஊராட்சி இங்கே மக்கள் பார்த்திங்கன்னா 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பாங்க. மாவட்ட ஊராட்சியில் பார்த்திங்க அப்படின்னா 50,000க்கும் மேற்பட்ட மக்கள். 50,000க்கு ஊராட்சி ஒன்றியத்தோட பணியும் அதே தான். ஊராட்சி ஒன்றியம் பார்த்தோம்ல இவங்களோட ஒர்க் அப்படின்னா அதே தான். எல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அந்த குடிநீர் வழங்குதல், சுகாதார நிலையத்தை பராமரித்தல், ரோடு குண்டும் குழியுமா இருக்கான்னு பார்க்குறது, மகப்பேறு விடுதிகள் நிறுவுவது, அப்புறம் பொது கண்காட்சி நடத்துதல், கால்நடை மருத்துவமனைகளை நிறுவுதல், சமூக காடுகளை பாதுகாத்தல், காடுகளை யாரும் மரத்தை வெட்டாமல் பாதுகாக்கிறது அது. அதுக்கப்புறம் வந்து துவக்கப்பள்ளி கட்டடங்களை சீர் செய்வது, கட்டடங்கள் எதுவும் இடிகிற மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் தான் இவங்களோட முக்கியமான ஒரு வேலை. ஓகே, அடுத்து மாவட்ட ஊராட்சியில் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பாங்க. 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள், அந்த பகுதி உறுப்பினர்களை நேரடியாக மக்களே ஓட்டு போடுவாங்க. ஆனால் தலைவரை உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், கிராம ஊராட்சியில் மட்டும்தான் 2 பேருக்குமே நம்ம ஓட்டு போடுறோம். மற்றபடி 2வதாக இருக்கிற ஊராட்சி ஒன்றியமாக இருந்தாலும் சரி, மாவட்ட ஊராட்சியாக இருந்தாலும் சரி, உறுப்பினருக்கு மட்டும்தான் நம்ம ஓட்டு போடுறோம். ஓகே, அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்களோட வேலை, மாவட்ட ஊராட்சியின் பணி என்ன அப்படின்னா கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அரசுக்கு தெரிவிப்பாங்க. அங்கே மேலே 2 பார்த்தோம்ல, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், அவங்களோட வளர்ச்சிக்காக இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட்டை அவங்க சொல்லுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து திட்ட ஆணையத்தின் பணிகளை, மாவட்ட திட்ட ஆணையத்தின் பணிகளை மேற்பார்வையிடுவாங்க இந்த மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் மற்றும் தலைவர்கள். ஓகே, அவ்வளோதான். பஞ்சாயத்தும் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து நகராட்சி பார்க்க போகிறோம். நகராட்சி பார்த்தீங்க அப்படின்னா பேரூராட்சி இதில் ஒரு 3 இருக்கும். ஒன்று வந்து பேரூராட்சி, அடுத்தது நகராட்சி, அடுத்தது மாநகராட்சி. ஃபஸ்ட்டு பேரூராட்சி இருக்கும், கொஞ்சம் கம்மியான மக்கள். அடுத்து நகராட்சி இன்னும் கொஞ்சம் அதிகம், மாநகராட்சி இன்னும் அதிகமான மக்கள். இப்போ பேரூராட்சின்னு பார்த்திங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பாங்க. பேரூராட்சியில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பாங்க. இந்த பேரூராட்சி அப்படின்ற ஒரு அமைப்பவே இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு உருவாக்கியிருப்பாங்க. அவங்க எல்லாருமே 2 தான் இருந்திருக்கும், நகராட்சி மாநகராட்சி அப்படின்னா. இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இருக்கும். ஆனால் நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் ஃபஸ்ட் டைமாக பேரூராட்சி அப்படின்ற ஒரு அமைப்பவே, உள்ளாட்சி அமைப்பவே உருவாக்குனது நம்ம தமிழ்நாடு தான். பேரூராட்சி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குனதே நம்ம தமிழ்நாடு தான்.
ஓகேவா? நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நகர்ப்புறங்களில் 2 தான் எல்லா மாநிலங்கள்லேயும் இருக்கும். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம்னா பேரூராட்சி அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு இதை உருவாக்குனதே நம்ம தான். தமிழ்நாட்டில் தான் பேரூராட்சி ஃபஸ்ட் டைமாக முதல் இந்தியாவிலேயே முதலில் தமிழ்நாட்டில் தான் பேரூராட்சி உருவாக்கப்பட்டது. பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் உறுப்பினர் தலைவர்கள் 2 பேருமே இங்கே வந்து நேரடியாக மக்களால் தேர்வு செய்யப்படுவார். அங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா கிராம ஊராட்சி அப்படின்னு பார்த்தோம். கிராம ஊராட்சியில் 2 பேருமே நம்ம தான் தேர்வு செய்கிறோம் பார்த்தோம். அதே மாதிரி பேரூராட்சிலையும் 2 பேரையும் நம்ம தான் தேர்வு செய்கிறோம். உறுப்பினராக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி. பதவிக்காலம் 5 ஆண்டு. பதவிக்காலம் 5 ஆண்டு. இதோட நிர்வாக அலுவலர் யாருன்னா செயல் அலுவலர் இருப்பார். பேரூராட்சியை பொறுத்தளவு செயல் அலுவலர் தான் அனைத்து வேலைகளையும் பார்த்துக்கொள்வார். நிர்வாக அலுவலராக இங்கே செயல்படுபவர் செயல் அலுவலர். செயல் அலுவலர் தான் இங்கே நிர்வாக அலுவலர். புக் பேக்கில் இருக்கிற ஒரு கொஸ்டின், முக்கியமான ஒன்று. நிர்வாக அலுவலர் யார் அப்படின்றது. ஓகே, அடுத்து நகராட்சி பார்க்கலாம். நகராட்சி 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள். 1,00,000 கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள், 1,00,000 இருக்கலாம், இல்லைன்னா 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறதா நகராட்சின்னு சொல்லுவாங்க. அதிக வருமானம் பெறும் பகுதியாக வந்து நகராட்சி இருக்கும். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு நகராட்சி வாலாஜாபேட்டை. தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு நகராட்சி எது அப்படின்னா வாலாஜாபேட்டை. இவங்களோட பதவிக்காலமும் 5 ஆண்டு தான். இவங்களோட பதவிக்காலமும் 5 ஆண்டு தான். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மக்களால், இங்கேயும் 2 பேருமே மக்கள் நேரடியாக தான் தேர்வு செய்கிறாங்க. நகரசபை தலைவராக இருந்தாலும் சரி, நகரசபை உறுப்பினராக இருந்தாலும் சரி, கவுன்சிலர்னு சொல்லுவோம். 2 பேருமே மக்கள் வந்து நேரடியாக தேர்வு செய்கிறாங்க. 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள், 5 ஆண்டுகள் பதவிக்காலம். தமிழ்நாட்டின் முதல் நகராட்சி எது அப்படின்னா வாலாஜாபேட்டை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்க இந்த வாலாஜாபேட்டை, வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை. இதில் நகராட்சி அதிகம் உள்ள மாவட்டம்னா காஞ்சிபுரம். அங்கே பார்த்தோம் ஊராட்சி ஒன்றியம் அதிகம் உள்ளது. ஊராட்சி ஒன்றியம் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லியிருப்பேன். குறைவாக எங்கே இருக்குன்றதும் சொல்லியிருப்பேன். குறைவாக வந்து நீலகிரி, பெரம்பலூர், அதிகமாக இருக்கிறது விழுப்புரம் ஊராட்சி ஒன்றியம். அதே மாதிரி நகராட்சி அதிகமாக இருக்கிறது காஞ்சிபுரம். நகராட்சிகள் அதிகமாக இருக்கிறது காஞ்சிபுரம். ஆனால் தமிழ்நாட்டோட ஃபஸ்ட்டு நகராட்சினா வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே யார் வந்து நிர்வாக தலைவராக இருப்பா? இங்கே நிர்வாக அலுவலர் பார்த்தோமா? பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் வந்து செயல் அலுவலர். பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் செயல் அலுவலர் செயல்படுவார். அதே மாதிரி நகராட்சியிலையும் நிர்வாக அலுவலராக நகராட்சி ஆணையர் செயல்படுவார். முக்கியமான ஒன்று, இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான். ஓகேவா? அந்த மாநகராட்சிலாம் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பார். அதே மாதிரி இங்கே நகராட்சியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதி போகிறாங்கல்ல, இவங்க தான் இருப்பாங்க. குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 1 ஆஃபீஸர் நினைக்கிறேன். ஆமாம், குரூப் 1 தான் இருப்பாங்க. ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, நகராட்சி ஆணையராக இருப்பாங்க. நிர்வாக அலுவலர்னு போட்டு நகராட்சி ஆணையர்னு போட்டு வச்சுக்கோங்க. நகராட்சி ஆணையர். அடுத்தது நகராட்சி பெரியார் பற்றி பார்த்துடலாம். நகராட்சிண்டாவே நமக்கு ஞாபகம் வர்றது பெரியார் தான். 1917 ஈரோடு நகராட்சியின் தலைவராக இருந்திருப்பார். 1917 தந்தை பெரியார் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக, நகராட்சி தலைவராக பெரியார் வந்து 1917 செயல்பட்டிருப்பார். அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. அதன் பிறகு 1919 பார்த்தீங்க அப்படின்னா குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் ஒரு முறையை அறிமுகம் செஞ்சிருப்பாரு. இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் அந்த குழாய் மூலம் குடிநீர் அப்படின்றத ஃபஸ்ட் டைமாக செயல்படுத்துறது பெரியார் தான். எப்போ அப்படின்னா 1917 என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்திருப்பார். ஈரோடு நகராட்சி தலைவராக 1917 இருந்திருப்பார். அப்போது அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு இந்த குடிநீர் வசதி வழங்குறது, சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது அப்படின்னு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருப்பார். அந்த டைமில் 1919 இவர் தான் வந்து அந்த நகராட்சி வரலாற்றிலே முதல் முறையாக குழாய் மூலம் குடிநீர் வழங்கியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது நம்ம மாநகராட்சி பார்க்க போகிறோம். மாநகராட்சி 10 லட்சத்துக்கு பல லட்சம்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள். இப்போது தமிழகத்தில் 21 மாநகராட்சி இருக்குது. இப்போ தமிழகத்தில் 21 மாநகராட்சி இருக்குது.
ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ரொம்ப பழமையான ஒரு உள்ளாட்சி அமைப்புனா சென்னை மாநகராட்சி தான். ஃபஸ்ட்டு மாநகராட்சின்னு சொல்லுவோம். சென்னை மாநகராட்சி 1688 உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு மாநகராட்சி எது அப்படின்னா சென்னை மாநகராட்சி தான். 1688 உருவாக்கப்பட்டது. ரொம்ப இந்தியாவிலே மிக பழமையான ஒரு உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா இந்த சென்னை மாநகராட்சியை தான் சொல்லுவாங்க. மாநகராட்சியோட தலைவர்னா மேயர். இவங்க மேயராக இருக்கட்டும், அவங்களுக்கு கீழே இருக்க உறுப்பினர்களாக இருக்கட்டும், எல்லாரோட பதவி காலமும் 5 தான். மேயர் அப்படின்றவர் அரசியல்வாதிகளோடு தொடர்புடையவர், ஓட்டு போட்டு வந்திருப்பாங்க. ஆனால் நிர்வாக அலுவலர் அப்படின்றவர் மாநகராட்சி ஆணையர் ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. ஓகேவா? நிர்வாக அலுவலர் வேறு, மாநகராட்சியின் தலைவர் வேறு. மாநகராட்சியின் தலைவர் உறுப்பினர்களுக்கு 5 ஆண்டு பதவி காலம். அங்கே மேயர் இருப்பாங்க. இப்போ சென்னை மாநகராட்சியோட மேயர் இருக்காங்கல்ல, அவங்க தான். அதே மாதிரி மதுரை மாநகராட்சிலையும் மேயர் வந்து லேடி தான் இருக்காங்க. அதே மாதிரி அங்கேயும் சென்னையிலேயும் லேடி தான் இருக்காங்க. ஓகே. அடுத்தது அவங்க அந்த மேயர் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலோடு தொடர்புடையவங்க. ஆனால் நிர்வாக அலுவலருக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே இல்லை. யார் இருப்பா அப்படின்னா மாநகராட்சி ஆணையர் இருப்பார். இவர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வந்தவர். அதே மாதிரி இங்கே நகராட்சி ஆணையர் இருப்பாங்க. அவர் தான் இங்கே அந்த இடத்துல நிர்வாக அலுவலர்னு கொடுத்துருக்கணும். நிர்வாக அலுவலர் தான் நகராட்சி ஆணையர். இது வந்து நம்ம எக்ஸாம் எழுதி போயிருப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். முக்கியமானது நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. மாநகராட்சியோட வேலை என்ன அப்படின்னா அதே போல தான். மாநகராட்சிக்கு என்ன வேலை இருக்கும்? ஆரம்ப சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, ரோடு போடுறது, மேம்பாலங்கள் அமைக்கிறது, சந்தைகளுக்கான இட வசதி. அந்த மாவட்டங்களில் சந்தை எங்கெல்லாம் போடலாம், சந்தை காய்கறி விற்கிறது, அது அப்புறம் கழிவுநீர் கால்வாய், திடக்கழிவு மேலாண்மை, மாநகராட்சி பள்ளிகள் ஏற்படுத்துறது, பூங்காக்கள் அமைக்கிறது, விளையாட்டு மைதானங்கள், இறப்பு பிறப்பு சான்றிதழ் அப்படின்னு பல வேலைகள் மாநகராட்சிக்கு இருக்குது. மாநகராட்சியோட வருவாயின்னு பார்த்தோம்னா வீட்டு வரி, குடிநீர் வரி, கடைகள் மீதான வரி, தொழில் வரி, பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம், இது எல்லாமே இவங்களோட வரி தான். மேலும் என்னது, மத்திய அரசு வேற இவங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வாங்க. இவங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறதுக்காக தான் முக்கியமாகவே மாநில நிதி ஆணையம் செயல்படும். மேலும் அந்த நிதியும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஓகே, அடுத்தது நம்ம வந்து அரசியலமைப்பு விதிகள் பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமானது மட்டும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நினைக்கலாம் 243 243 ஓவரியவா சொல்ல போகிறீங்கன்னா இல்லை. அதெல்லாம் திரும்ப என்ன கேட்குறாங்களோ நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். இப்போ பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு சொல்லியிருப்பேன். என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து கிராம ஊராட்சி, அடுத்து ஊராட்சி ஒன்றியம், அடுத்து மாவட்ட ஊராட்சி அப்படின்னு இருக்கும். அது 3ல் வந்து டேக்ஸ் வசூல் விதிக்கிறது யார் அப்படின்னா வரி விதிப்பது வந்து கிராம ஊராட்சி மட்டும்தான் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. இப்போ இந்த பஞ்சாயத்துக்கு வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்க வேண்டும் அப்படின்னா 1957 சொல்லியிருப்பாங்க. 1957 கூட பல்வந்த் ராய் வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்தையும் அதிகமான நிதி ஒதுக்குங்கன்னு தான் சொல்லியிருப்பாரே தவிர இந்த அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்குங்கன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் 1977 வந்து அசோக் மேத்தா கமிட்டி என்ன சொல்லுவாங்க, அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் பிறகு வந்து எல்லாமே தான் துங்கோன் கமிட்டி, காட்கில் கமிட்டி, எல்எம் சிங்வி கமிட்டி எல்லாருமே வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கிட்டாங்க. என்ன அப்படின்னா பஞ்சாயத்துக்கு பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம் 1992 அரசியலமைப்பு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. 3 அடுக்கு முறை, தமிழகத்தில் 3 அடுக்கு முறை. பகுதி வந்து 9, பகுதி 9. விதி பார்த்திங்கன்னா 243 243 ஓ. இது பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்தது 1993 ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 1993 ஏப்ரல் 24. ஏப்ரல் 20 தான் குடியரசுத் தலைவர் சைன் பண்ணியிருப்பாங்க. அதன் பிறகு 24 தான் நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்றத பார்த்தோம். 11வது அட்டவணை, பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்கிறது 11வது அட்டவணை. ஓகே, இதை பற்றி சொல்கிற முக்கியமான விதிகள் பார்க்கலாம். 243 பார்த்திங்கன்னா கிராமங்களில் கிராம சபை கூட்டம் பஞ்சாயத்துகளில் கண்டிப்பாக நடக்கணும். கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் 4 தடவை இதுக்கு முன்னாடி நடந்துச்சு, இப்போ 6 தடவை நடக்குது. அதை பற்றி சொல்கிறதான் 243 அடுத்து 243 பார்த்திங்கன்னா அந்த ஊராட்சிகளின் அமைப்பு, அதான் 3 அடுக்கு இருக்குல்ல, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறம் 3வது என்னது மாவட்ட ஊராட்சி, அதை பற்றி சொல்கிறதா பி. அடுத்தது டி பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வழங்குறாங்களா, தாழ்த்தப்பட்டோர்
பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கு மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குறாங்க. மேலும் பெண்களுக்கு தமிழகத்திலலாம் பார்த்தீங்கன்னா 2016 50% இடஒதுக்கீடு வழங்கப்படுது. ஸ்டார்டிங்கில் 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதை பற்றி சொல்கிறது தான் டி. அடுத்தது ஜி. 29 செயல்பாடுகள் உள்ளது. 29 செயல்பாடுகள். கிராம ஊராட்சியில் 29 ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, வேலைன்னு சொல்லுவாங்க, அல்லது செயல்பாடுகள். அதை பற்றி சொல்கிறது 243 ஜி. அடுத்து 243 ஓ கடைசி. இந்த மாநிலங்கள் நடத்தும் தேர்தலில் ஆக்சுவலாக உள்ளாட்சிகளில் மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும் தேர்தலில் நீதிமன்றம் தலையிடவே கூடாது. உள்ளாட்சி அமைப்புகளுக்காக, பஞ்சாயத்து ராஜுக்காக, உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும் தேர்தலில் யார் தலையிடக்கூடாது? நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அதான் லாஸ்ட் விதி. அடுத்து நகராட்சி. இது 74வது சட்ட திருத்தம் 1992. பகுதி பார்த்திங்கன்னா 9A. அங்கே 9ன்னு பார்த்தா இங்கே 9Aன்னு பார்க்குறோம். இங்கே விதி என்ன அப்படின்னா 243A to 243 ZC, 243 B to 243 ZC. இது வந்து 12வது அட்டவணை ZG. இது 12வது அட்டவணை. அங்கே வந்து 11வது அட்டவணை அப்படின்னு பார்த்தோம். இதில் முக்கியமான விதிகள் அப்படின்னா 243 Q என்ன சொல்லும் அப்படின்னா, அங்கே வந்து பார்த்தோம் 243A வந்து கிராம சபை சொல்லுது, B தான் வந்து அமைப்பை சொல்லுது. அதே மாதிரி இங்கேயும் வந்து Q பார்த்தீங்க அப்படின்னா நகராட்சி அமைப்பு, அந்த அடுக்கு பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சின்னு 3 அடுக்கு இருக்குல்ல, அதை பற்றி சொல்கிறதான் Q, அதான் அமைப்புன்னு சொல்லுவோம். அடுத்தது டி. இது வந்து இடஒதுக்கீடு. இது வந்து இடஒதுக்கீடு. அடுத்து ஒய் பார்த்திங்க அப்படின்னா நிதி ஆணையம். இது நகராட்சி அந்த நிதி ஆணையம் பற்றி சொல்லும். மாநில அந்த பஞ்சாயத்துக்கான நிதி ஆணையம் பற்றி ஐ சொல்லும். 243 ஐ. அது இங்கே எழுதிக்கங்க. 243 ஐ பார்த்திங்கன்னா இங்கே பஞ்சாயத்துக்கான நிதி ஆணையம். நிதி ஆணையம். இங்கே ஒய் வந்து நகராட்சிக்கான நிதி ஆணையம். இதோட செயல்பாடு அங்கே ஜி அப்படின்னு பார்த்தோம். ஒரு 29 செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு அங்கே பஞ்சாயத்தில் பார்த்தோம். இங்கே நகராட்சியில் 18 செயல்பாடு தான், 18 வேலைகள் தான் இருக்கும். அங்கே லாஸ்ட்டு ஓவில் என்ன பார்த்தோம்னா நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அதே தான் இங்கேயும் லாஸ்ட்டில் வந்து தேர்தலில் வந்து நீதிமன்றம் தலையிடக்கூடாது. மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், பஞ்சாயத்து ராஜாக இருந்தாலும் சரி, இங்கே நகராட்சியாக இருந்தாலும் சரி, நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு 243 ஓவும் 243 ZCயும் சொல்லுது. ஓகே, அவ்வளோதான். முக்கியமானது எல்லாமே ஓரளவு பார்த்தாச்சு. அகைன் ஒன் டைம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள். அதே மாதிரி முக்கியமான ஒரு சட்டங்கள் 2 சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா 1950 ஒரு சட்டம் வந்திருக்கும். 1950 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம். மதராஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம், கிராம பஞ்சாயத்து சட்டம். அதன் பிறகு 1958 மதராஸ் வித்தியாசம் இருக்குது. மதராஸ் பஞ்சாயத்து சட்டம், கிராமம்ன்ற வார்த்தையே இல்லை பாருங்கள், பஞ்சாயத்து சட்டம். அதுக்கப்புறம் அதே 1958 மதராஸ் மாவட்ட கவுன்சில் சட்டம். மதராஸ் மாவட்ட கவுன்சில், மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம், மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம். அகைன் ஒன் டைம் சொல்லிடுறேன். 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம். அதன் பிறகு 58 2 சட்டம். ஒன்று வந்து மதராஸ் பஞ்சாயத்து சட்டம், கிராமம்ன்ற வார்த்தை இல்லை. அடுத்தது மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம். மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம்.